ஹாய் ஒருவன் எப்படியோ ஒரு வழியாக ரேங்க் லிஸ்ட் வந்து ஏதோ ஒரு குழப்பி வச்சு ஒரு மாதிரி ஒரு நிலமையில இருப்பீங்க. எல்லாரும் இப்போ குழப்பத்தில் இருக்கீங்க. என்ன குழப்பம் அப்படின்னா, என் கையில் இப்போ 4 ரேங்க் இருக்குது சார். ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு, கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்க்கு, கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க். 7.5 ரிசர்வேஷன் இல்லாதவங்களுக்கு ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க். இப்போ என்ன பிரச்சனைனா, ஜென்ரல் ரேங்க்குன்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க சார். கம்யூனிட்டி ரேங்க் எதுக்கு சார் எங்களுக்கு? இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்யூனிட்டி ரேங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த ஜென்ரல் ரேங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எது ரொம்ப முக்கியம், சீட்டு எதை வச்சு கம்ப்யூட்டர் எடுத்து கொடுக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, நமக்கு சீட்டு எதை வச்சு எடுத்து கொடுக்குன்னு தெரிஞ்சாலே வேக்கன்சி லிஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கல்லூரியில் நமக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு ஒரு தோராயமாக தெரிஞ்சிடும். அண்ட் இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நமக்கு எவ்வளோ சீட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது ஜென்ரல் ரேங்க்கா கம்யூனிட்டி ரேங்க்கா அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரேங்க்குங்கிறது ஒன்றும் இல்லை, ரெஃபரன்ஸ் ரேங்க். அதாவது உங்களுக்கு இப்போ கூப்பிட்ருக்காங்கல்ல, முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 1வது ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் முடி ஃபஸ்ட் ரவுண்ட், சாரி ஆமாம், அடுத்தது 35,000 சொச்சம் பேர்லேருந்து 1,39,000 பேர் முடி செகண்ட் ரவுண்ட். அந்த ரேங்க் பிரகாரம் தான் கூப்பிட்ருவாங்க. ஜென்ரல் ரேங்க் வச்சு தானே உங்களை கூப்பிட்ருக்காங்க, அதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். அண்ட் இன்னொன்றுக்கு யூஸ் ஆகும். எதுக்கு யூஸ் ஆகும்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் இதுக்கு வரேன். எதுக்கு யூஸ் ஆகும்னா, இதான் வேக்கன்சி லிஸ்ட்டு. இதான் என்னது வேக்கன்சி லிஸ்ட்டு, ஒரு கல்லூரியோட வேக்கன்சி லிஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி வேக்கன்சி லிஸ்ட் எல்லா 450 கல்லூரியோடதும் உங்களுடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிற மொதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, எல்லா ரவுண்டுக்கு முன்னாடியும் வந்துடும். முன்னாடினா முன்னாடி நாள் வராது, அன்றைக்கி காலையில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிற டைமில் 9 மணிக்கு ரிலீஸ் ஆயிரும். சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க்கு ஓப்பன் ஆகிடும், அதே சமயம் வேக்கன்சி லிஸ்ட்டு ஓப்பன் ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் வேக்கன்சி பார்த்துக்கலாம். எப்படி பார்க்கலான்னா, இதுதான் காலேஜ் நேமு, இது பிரான்ச்சு, என்ன பிரான்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓசியில் எவ்வளோ சீட்டு, பிசியில் எவ்வளோ சீட்டு, பிசிஎம்மில் எவ்வளோ சீட்டு, டோட்டலாக எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன், ஜென்ரல் கேட்டகிரி, அது கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் வராது. எல்லாருமே போட்டி போடுவாங்க. பிசிக்காரன், பிசிஎம்காரன், எம்பிசிக்காரன், எஸ்சி, எஸ்சி, யார் வேணாலும் ஓசியிலேருந்து சீட் எடுத்துக்கலாம். அப்படி தான் வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஓசியில் இருக்க சீட்டும், இப்போ நான் பிசின்னு வச்சுக்கோங்களேன், பிசியில் 14 சீட் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில், ஓசியில் 18 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மொத்தமாக நான் எப்படி பார்ப்பேன்னா 18லேருந்து 32 சீட் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஓசிலையும் எனக்கு சீட் இருக்குது, பிசிலையும் சீட் இருக்குது. ஏன்னா கம்ப்யூட்டர் உங்களுக்காக 2 பார்வை பார்க்கும். நீங்கள் கொடுத்துருக்கீங்களா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருப்பீங்கள்ல, இந்த காலேஜில் இந்த கோர்ஸ், இந்த காலேஜில் இந்த கோர்ஸ், ஒரு 50 சாய்ஸ் கொடுத்துருப்பீங்கள்ல, 50, 60 சாய்ஸ், 100 சாய்ஸ், 1000 சாய்ஸ், எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுத்துருக்கோம். அந்த சாய்ஸில் கம்ப்யூட்டர் எப்படி செக் பண்ணுன்னா, ஓசியை கையில் எடுத்து தான் செக் பண்ணும். சரிங்களா? ஓசியில் கையில் எடுத்து தான் செக் பண்ணும். ஜென்ரல் ரேங்க் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் ஓசியில் செக் பண்ணும். ஃபஸ்ட்டு பிஹெச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது நீங்கள் சாய்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, அடுத்து பிஹெச்சியில் ஈஸி சாய்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே செக் பண்ணிவிட்டு வரும். ஃபஸ்ட்டு ஓசியில் செக் பண்ணிவிட்டு, நல்லா கேட்டுக்கோ, ஓசியில் சீட் இல்லைன்னா, முன்னாடி இருக்க ரேங்க் எவனா எடுத்துட்டான்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்கை கையில் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் பிசின்னு வச்சுக்கோங்களேன், ஓசிக்காரனுக்கு கம்யூனிட்டி கிடையாதுங்க, அவன் ஓப்பன் காம்படிஷன் இருப்பான். ஓசிக்காரன் 9,000 பேர் இருக்காங்க, ஓசிக்காரனுக்கு ஓசியில் மட்டும்தான் பார்க்கும். சீட் இருந்தால் எடுத்து கொடுக்கும், சீட் இல்லைன்னா அவ்வளோதான், அடுத்து போயிடும் கீழே. ஆனால் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, ஓசியில் சீட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கும். அந்த சாய்ஸில் ஃபஸ்ட்டு சாய்ஸில், அதே ஃபஸ்ட்டு சாய்ஸில் கொடுத்த சாய்ஸில் டக்குன்னு ஓசியில் சீட் இல்லைன்னா உங்கள் கம்யூனல் ரிசர்வேஷனில் சீட் இருக்கான்னு பார்க்கும், பிசியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். அப்போ கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டியில் நீ எந்த இடத்துல இருக்க, ஜென்ரல் ரேங்க்கை தான் கையில் எடுத்துக்கும். இருந்தாலும் இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் அடிப்படையில் உனக்கு அந்த பாருங்கள் 14 சீட் இருக்கா, ஓசியில் சீட்டு 0 ஆச்சுன்னா அடுத்து பிசியில் தான் 0 ஆகும். ஏன்னா சீட்டு சீக்கிரமாக முடியும், ஓசியில் சீக்கிரம் முடியும். அடுத்து வந்து பிசியில் உங்கள் கம்யூனிட்டியில் பார்க்கும். ஸோ ஓசியில் சீட் இல்லைன்னா உங்கள் கம்யூனிட்டியில் பார்க்கும். உங்கள் கம்யூனிட்டியில் இருந்ததுன்னா எடுத்து கொடுக்கும், இல்லைனா அதுலேயும் 0னா அடுத்த சாய்ஸ் போங்க. அடுத்த பிஹெச்சியில் ஈசியில் ஓசியில் இருக்கான்னு பார்க்கும். ஓசியில் இருந்தான்னு பார்த்துட்டு ஓசியில் கிடைக்கலனா சேம் டைம் பிசியில் பார்க்கும். பிசிலையும் கிடைக்கலனா அடுத்த சாய்ஸ் போயிடும். அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா ஓசியில் கிடச்சதுன்னு வைங்களேன், ஓசியில் கிடச்சதுன்னா அப்படியே லாக் பண்ணிவிடும், எடுத்துரும். அப்போது அலர்டட் கம்யூனிட்டியில் நீங்கள் கம்யூனிட்டி பிசி தான், ஆனால் அலர்டட் கம்யூனிட்டி ஓசின்னு வரும். அலர்டட் கம்யூனிட்டி என்ன வரும்? ஓசின்னு வரும்.
ஓசியில் அலர்ட் ஆகிருக்குன்னு வரும். புரியுதா? இப்போ இதில் சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்குறீங்கள, அப்போர்டு அப்படின்னு என்ன, உங்களுக்கு கிடச்ச காலேஜை விட மேலே எதாவது நல்ல காலேஜ், இப்போ 10வது சாய்ஸ் கிடச்சிருக்கும், மேலே மீதியுள்ள 9 சாய்ஸில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சா நல்லாயிருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அக்செப்ட் அண்ட் அந்த 10வது சாய்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு மேலே எதாவது கிடைக்குமா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, ஒருவேளை உனக்கு அலர்ட்டட் கம்யூனிட்டியில் ஓசின்னு வந்துருந்துச்சுன்னா, அலர்ட் ஆகிருக்கிறது ஓசியில் தான் அலர்ட் ஆகிருக்குன்னு வந்துருந்துச்சுன்னா, நீ என்ன கம்யூனிட்டி வேணாலும் இரு, ஆனால் ஓசியில் தான் அலர்ட் ஆகிருக்குன்னு வந்துருந்துச்சுன்னா உனக்கு பிசியில் சீட் இருந்திருக்கும். ஏன்னா ஓசியிலே உனக்கு சீட்டு லாக் பண்ணிடுச்சு, அப்போ பிசியில் சீட் இருந்திருக்கும் தானே. அப்போ அப்போர்டு கொடுக்கும்போது உனக்கு ஏதாவது ஒரு காலேஜில் கிடைக்கும். இந்த ரகசியம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அப்போர்ட்னாலே சில பேர்த்துக்கு என்னன்னு தெரியாது. அப்போர்டில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசியில் கண்டிப்பாக சீட் இருக்கும். ஓசியிலே எடுத்து கொடுத்துச்சுன்னா மேலே பிசியில் கண்டிப்பாக இருக்கும். சரி, இந்த குழப்பம் அப்புறம் பார்த்துக்கலாம். அக்செப்ட்னா போட அந்த பஞ்சாயத்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கம்யூனிட்டி ரேங்க் எதுக்கு? நான் தான் சொல்லிட்டேன்ல, ஜென்ரல் ரேங்க்கை கையில் எடுத்துட்டு ஓசியில் செக் பண்ணும் சீட் இருக்கான்னு செக் பண்ணால் இருந்ததுன்னு எடுத்து கொடுக்கும், இல்லைனா கம்யூனிட்டியில் எடுத்து கொடுக்கும். கம்யூனியன் ரிசர்வேஷனில் வந்து பார்க்கும், உங்கள் கோட்டாவில் பார்க்கும் சீட் இருக்கான்னு. அதுக்கு தான் கம்யூனிட்டி ரேங்க். புரியுதா? ஸோ அப்போது 2 பார்வை பார்க்கும் கம்ப்யூட்டர் வந்து. நீ கொடுத்துருக்க சாய்ஸில் 2 பார்வை பார்க்கும். எல்லாத்துலேயுமே 2 பார்வை, ஓசியில் பார்த்து பிசியில் பார்க்கும், ஓசியில் பார்த்து பிசியில் பார்க்கும். இப்போ ஓசியில் சீட் இருந்தால் எடுத்து கொடுத்துருவோம், ஓசியில் சீட் இல்லைனா பிசியில் எடுத்து கொடுத்துரும். ரெண்டுலேயுமே இல்லைனா அடுத்த சாய்ஸ் போயிடும். அப்படி போயிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ அதனால் தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ஓசியில் தான் சீட்டு ஃபில் ஆகும். ஓசியில் சீக்கிரமாக சீட்டு முடிஞ்சிடும். ஏன்னா எல்லா கம்யூனிட்டிக்காரனும் அதில் சீட் எடுப்பான். கம்ப்யூட்ரு எல்லா கம்யூனிட்டிக்கும் ஒரே மாதிரி தானே பார்க்கும். ஓசியில் முடிச்சதுக்கப்புறம் தானே அவன் கம்யூனிட்டி போகும். அப்போ அதனால் ஃபஸ்ட்டு எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ்லேயும் எல்லா கோர்ஸ்லேயும் ஓசி சீட்டு முடிஞ்சு போயிடும். புரிஞ்சுதா? ஸோ அதனால் அப்போது இந்த இடத்துல ஓசிங்கிறது வரும்போது ஜென்ரல் ரேங்க் பயன்படுது. ஆனால் ரிசர்வேஷன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு பிசியில் செக் பண்ணும்போது கம்யூனிட்டி ரேங்க் தேவை. இப்போ பாருங்கள், 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் இருக்குது, ஜென்ரல் ரேங்க் இருக்குது. இங்கே கோட்டா, நம்ம டிஎன் ரிசர்வேஷன் கோட்டா, தமிழ்நாடு ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இவ்வளோ தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஓசிக்கு 31% கொடுத்துருக்காங்க, பிசிக்கு 26.5. ஓசிங்கிறது காமன், ஓசி கம்யூனிட்டி கிடையாது. ஓசிங்கிறது காமன், யார் வேணாலும் அந்த கோட்டாவில் சீட் எடுத்துக்க முடியும். ஸோ அதில் 31% ஒதுக்கியாச்சு. பிசியில் 26.5, பிசிஎம்மில் 3.5, எம்பிசியில் 20%, எஸ்சியில் 15%, எஸ்சியில் 3%, எஸ்டியில் 1%. இப்போ 60 சீட் தான் ஒரு கோர்ஸுக்கு இருக்கும் இல்லையா? அந்த 60 சீட்டில் 31% நீ கேல்குலேட்டரில் அடிச்சுப்பார். 31% தோராயமாக ஒரு 23 சீட்டு வருதுன்னு வச்சுக்கோ. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீ அடிச்சுப்பார். அந்த 20 சீட்டு வந்து இங்கே எம்பிசியில் 20 சீட்டு, பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 10-20 சீட் பிரிஞ்சிடும். அப்படி ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 60 சீட்டில் இந்த சீட்டெல்லாம் பிரிஞ்சிடும். ஒரு கோர்ஸில் எவ்வளோ இன்டேக்குன்னு நான் காட்டினேன்னா இப்போ வேக்கன்சி லிஸ்ட்டில் அப்படி வந்து சீட்டு பிரிஞ்சிடும் ரிசர்வேஷன் அடிப்படையில். அதுதான் ரிசர்வேஷன், டிஎன் ரிசர்வேஷன் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் அங்கே வேக்கன்சிலையும் கொடுத்துருக்காங்க, சீட்டு பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரிசர்வேஷன் அடிப்படை இருக்குது, ஒரு பக்கம் இருக்கட்டும். 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் இங்கே இருக்குது, ஜென்ரல் இங்கே இருக்குது. இப்போ ஜென்ரலில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? 2,33,812 பேர் ஜென்ரலில். இப்போ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோ, ஓசியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஓசினா அவங்களுக்கு ரிசர்வேஷனே கிடையாது, ஓசியில் தான் இருக்காங்க. ஓப்பன் காம்படிஷன் எவ்வளோ பேர் இருக்காங்க? 9,481 மெம்பர்ஸ் இருக்காங்க. பிசியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? பிசி நிறைய பேர் இருக்கீங்க. பிசியில் 1,01,121 இடத்துல இருக்காங்க. சாரி, 121 பேர், 1,01,121 பேர் இருக்காங்க பிசியில். பிசிஎம்மில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 12,210 பேர். ஸோ பிசிஎம்முக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குதுங்க. பிசிஎம்முக்கு இடஒதுக்கீடு கம்மி தான், பட் இருந்தாலும் பிசிக்கு வந்து 12,000 பேருங்கிறப்போ உங்கள் ரேங்க் அதில் என்ன ரேங்க்குன்னு பாருங்கள், கம்யூனிட்டி ரேங்க் என்னென்னு பாருங்கள், கொஞ்சம் முன்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஜென்ரல் ரேங்க் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 70,000 இருக்கீங்கன்னா பிசிஎம் ரேங்க் வந்து 5,000 6,000 இருக்கும். ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறேன். உங்கள் ஓப்பனாக எல்லாத்துக்கூடையும் போட்டி போடுறது, ஓப்பன் காம்படிஷனில் அந்த ஜென்ரல் ரேங்க் பார்க்கும்போது வாய்ப்பு கம்மியாக இருக்குது. உங்கள் கம்யூனிட்டியில் பார்க்கும்போது, ரிசர்வேஷனில் பார்க்கும்போது உங்கள் சீட் இருக்குல்ல. ஸோ அதனால் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்கன்னு பார்க்குறது முக்கியம். உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எந்த ரேங்க்குங்கிறது முக்கியம், எந்த இடத்துல இருக்கீங்க முக்கியம். அப்போ அந்த கம்யூனிட்டி அடிப்படையில் உங்களுக்கு சீட் கிடைக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் முன்னாடி இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி பார்க்கும்போது கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர்த்தில் பிசியில் ஒரு 75,000 ரேங்க்குள்ளே இருந்தீங்கனாலே பக்கா சேஃபு. 75,000 மேத்துக்குள்ள இருந்தால் சேஃப் இல்லாமல் கிடையாது. உங்களுக்கு கோர்ஸை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கோர்ஸ் பாருங்கள்.
ஒரே காலேஜில் கம்ப்யூட்டர் பார்க்காதீங்க, ஓகேவா? கம்ப்யூட்டர் மட்டுமே பார்க்காதீங்க. அடுத்து எம்பிசிக்கு 69,762 பேர் இருக்காங்க. ஸோ இதில் சேஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 45,000க்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு எம்பிசியில் ரேங்க் இருந்தால் பக்கா சேஃபு. இருந்தாலும் நீங்கள் வந்து 69,000 இருந்தாலுமே உங்களுக்கு ட்ரை பண்ணலாம், நல்ல காலேஜ் உங்களுக்குமே கிடைக்கும். அடுத்து ஏன்னா எம்பிசி தானே. எஸ்சிக்கு வந்து 34,332 பேர், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 5,332 பேர், எஸ்டிக்கு 1,574 பேர். இந்த எஸ்சி, எஸ்சி, எஸ்டி மட்டும் நீ என்ன ரேங்க்கில் இருந்தாலும் சரி உனக்கு நல்ல கல்லூரியில் சீட்டு உறுதி. டயர் 1 சரி, டயர் 2 சரி, எந்த டயராக இருந்தாலும் உனக்கு சீட்டு உறுதிங்க. ரொம்ப கீழே இருந்தீங்கன்னா டயர் 3ல் சிஎஸ்சி மாதிரி கிடைக்கும், டயர் 2ல் மெக்கானிக்கல் மாதிரி கிடைக்கும். பட் நல்ல காலேஜ் கிடைக்கும். அதனால் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஒரி பண்ண வேண்டாம். 7.5 ரிசர்வேஷனில் 46,080 பேர் இருக்காங்க. ஓசியில் எவ்வளோ பேர்? 712. இப்போ நான் என்ன ஜென்ரலுக்கு சொன்னனோ, ஜென்ரல் வேக்கன்சிக்கு சொன்னனோ, 7.5 ரிசர்வேஷனுக்கும் வேக்கன்சி அப்படி தான் இருக்கும். 7.5 ரிசர்வேஷன்லையும் அப்படி தான் வந்து உங்கள் சாய்ஸ் போட்டிருப்பீங்கள்ல, 7.5 ரிசர்வேஷன்லையும் அப்படி தான் ஓசியில் செக் பண்ணிவிட்டு உங்கள் கம்யூனில் செக் பண்ணும், ஓசியில் செக் பண்ணிட்டு உங்கள் கம்யூனில் செக் பண்ணும், எதில் இருக்கோ அதை எடுத்து கொடுத்துரும். இதே ப்ராசஸ் தான் 7.5லையும். ஏன்னா 7.5க்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்கள்ல. பிசிக்கு வந்து 14,254 பேர் இருக்காங்க, கொஞ்சம் கம்மி தான் நான் சொல்லுவேன் பிசியில். எம்பிசிக்கு 18,289 பேர் இருக்காங்க, எம்பிசியில் அதிகம். ஸோ பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 1,358 பேர், கம்மி தான். ஸோ 7.5ல் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிக்கு 8,794 பேர், எஸ்சிக்கு கொஞ்சம் சீட்டு கம்மி தான், கொஞ்சம் பார்த்து. எஸ்சிஏக்கு வந்து 2,117 பேர், அங்கேயுமே சீட்டு கம்மி தான், வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கிடைக்கல நீங்கள் ஜென்ரல் எடுங்க. எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு சொல்கிறது என்னென்னா 7.5ல் கிடைக்கலாம், கண்ண மூடி ஜென்ரல் எடுங்க. ஃபீஸ் போனால் போகுது, நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல லோன் எடுத்து, எஜுகேஷன் லோன் எடுத்து படித்து நல்ல வேலைக்கு போய் அப்புறம் அடைச்சிக்கலாம். எஸ்டி வந்து 556 பேர். ஸோ ஓசி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிசிலையும் எம்பிசிக்கும் கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு 1,00,000 பேர் இருக்கானுங்க, எம்பிசிக்கு 69 பேர் இருக்காங்க. போன வருஷத்தோட இது கம்மி. ஸோ அதனால் இது வந்து போட்டி வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்கள தாண்டி தான் உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஜென்ரல்லையும் எவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி இருக்கீங்க ரொம்ப முக்கியம். அப்போது ஜென்ரல் ரேங்க்கும் முக்கியம்தான், கம்யூனிட்டி ரேங்க்கும் முக்கியம்தான். ஜென்ரல் ரேங்க்கோட கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிசர்வேஷன் அடிப்படையில் நீ தப்பிச்ச 2 பார்வை பார்க்கும், டபுள் டமாக்கா. ஓசியில் எவ்வளோ சீட் இருக்கோ அது உனக்கு சொந்தம், உன் கம்யூனிட்டியில் என்ன ரேங்க் என்ன சீட் இருக்கோ அதுவும் உனக்கு சொந்தம். அதனால தான் சொல்கிறேன், ஓசிக்கு ஒரு ஆப்பு தான். யாரெல்லாம் கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் இல்லையோ, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டியில் இல்லையோ, அந்த ரிசர்வேஷன் இல்லையோ, அவங்க ஓசின்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்டு கேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே, அவங்களெல்லாம் ஓசின்னு சொல்லுவாங்க. ஓசிக்கு ரிசர்வேஷன் இல்லாதனால அவங்களுக்கு ஒரு பார்வை தான் கம்ப்யூட்டர் பார்க்கும், ஓசியில் சீட் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ஹெவியாக வைக்கணும். அதனால் ஓசிக்கு ஆப்புன்னு எழுதியிருக்கேன், அதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஸோ தயவு செய்து கொஞ்சம் சாய்ஸஸ் அதிகமாக வைங்க. நம்மக்கிட்ட ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். ஆனால் 7.5 ரிசர்வேஷன் மக்களுக்கு மட்டும் 4 ரேங்க் இருக்கும், கவர்மெண்ட் ரேங்க்கு, கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க். ஸோ இதுதான் எல்லாத்துக்கும் இப்போ குழப்பமே. கம்யூனிட்டி ரேங்க் எதுக்குடா, ஜென்ரல் ரேங்க்கை பற்றி நல்லா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ டிஎன்ஏ வெப்சைட்டில் ரேங்க் இருக்கும் இல்லையா, டிஎன்ஏ வெப்சைட்டில் என்ன ரேங்க்னு சொல்லுங்கள், கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். டிஎன்ஏ வெப்சைட்டில் இருக்கிற ரேங்க்கு ஜென்ரல் ரேங்க். பிசி கீழே, எம்பிசி கீழே, பிசிஎம் கீழே, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கீழே, எல்லாத்துக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க். ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் அங்கே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஜென்ரல் ரேங்கை ரெஃபரன்ஸாக வச்சு டிஎன்ஏ வெப்சைட்டில் சீட்டு கிடைக்குமான்னு பார்த்துக்கலாம். ஆனால் சீட்டு கம்ப்யூட்டர் எடுக்கும்போது மட்டும் அப்படி பண்ணும். எப்படி, ஓசியில் பார்த்துட்டு உங்கள் கம்யூனிட்டியில் பார்க்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஜென்ரல் வந்து ரெஃபரன்ஸுக்கு ரேங்க்கு பிரிக்கிறதுக்கும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரவுண்டு வைஸ் கூப்பிட்றதுக்கும், ரெண்டாவது வந்து ஓசிங்கிற அந்த பேரை வச்சு ஜென்ரல் ரேங்க் வச்சு பார்க்கும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டிஎன்ஏ வெப்சைட்டில் ஜென்ரல் ரேங்க் தான். உங்களோட ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்க்கணும், கம்யூனிட்டி ரேங்க் வச்சு பார்க்கக்கூடாது. கம்யூனிட்டி எங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணும், கம்ப்யூட்டர் சீட் எடுத்து கொடுக்கும்போது சாய்ஸ் ஃபில்லிங்கில் மேலேருந்து பார்த்துட்டு வரும்போது ஓசியில் சீட் இல்லைன்னா உங்களுடைய கம்யூனிட்டியில் பார்க்கும். புரிஞ்சுதா? ஸோ அதனால் தெளிவாய்க்கங்க. ஸோ கம்யூனிட்டி ரேங்க்கு முக்கியம்தான். ஜென்ரல் ரேங்க்கு ரெஃபரன்ஸ் ரேங்காக இருக்குது எல்லா இடத்துலையும். கம்யூனிட்டி ரேங்க் அந்த இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். எந்த இடத்துலனா உங்களுக்கு சீட்டு கொடுக்குறதில்ல. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும் எது முக்கியம். இதுக்கு மேலே ஈஸியாக சொல்ல முடியாதுங்க. ஸோ கம்யூனிட்டி ரேங்க் எதுக்கு, ஜென்ரல் ரேங்க் எதுக்கு அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்க்கும்போது ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு ஜென்ரல் ரேங்க்கில் உன்னோட ஜென்ரல் ரேங்க்கில் அங்கே சீட்டு கிடைக்குமா அப்படின்னு பாரு. ஜென்ரல் ரேங்க் வச்சு அங்கே சீட்டு கிடைக்குமா, அந்த கோர்ஸுக்கு கிடைக்குமா அப்படி பாரு. இப்போதைக்கு எழுதி வை. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கம்ப்யூட்டர் பார்த்துக்கும். ஓசியில் கிடைக்கலன்னா உங்கள் கம்யூனிட்டியில் பார்க்கும், கம்யூனிட்டியில் கிடைக்கலாம் ஓசியில் அடுத்து பார்க்கும், ஓசியில் கிடைக்கலாம் அது 2 பார்வை பார்க்கும். ஒரே சாய்ஸில் 2 பார்வை பார்க்கும்.
புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு மேலே கிளியராக சொல்ல முடியாது தம்பிலாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ரெண்டாவது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம், சாய்ஸஸ் நிறையா கொடுக்கணும். எவ்வளோ சாய்ஸ் கொடுக்கணும், எந்த ரவுண்டுலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, ரவுண்டு வைஸ் வந்து ரவுண்டு 1ல் 37,000 பேர் இருக்காங்க, ரவுண்ட் 2ல் 1,05,000 பேர் இருக்காங்க, ரவுண்ட் 3ல் 1,05,000 பேர் இருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டுக்குள்ளே உங்கள் கூட போட்டிக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ தனித்தனியாக வரும். ரவுண்டு 1ல் எப்படி போட்டி இருக்கும், ரவுண்ட் 2ல் எப்படி போட்டிருக்கும், ரவுண்ட் 3ல் போட்டி எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ள கம்யூனிட்டி வைஸ் போட்டி எப்படி இருக்கும், அப்படி தெரிஞ்சாலே உங்களுக்கு அந்த ரவுண்டில் உங்கள் ரவுண்டில் நீங்கள் பாருங்கள். நீங்கள் கண்டமேனிக்கு பார்க்காத உங்கள் ரவுண்டில் உங்கள் கூட இருக்க பசங்களை பாருங்கள். ஓ அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கோம், வேக்கன்சி பார்த்து என்ன சீட்டு கிடைக்குமோ அதை வச்சு நம்ம பண்ண போதும். ஒரு தோராயமாக நம்ம வந்து சாய்ஸ் பில்லிங் வச்சு பண்ண போதும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஜென்ரல் ரேங்க் பார்க்கும்போது டிஎன்ஏ வெப்சைட்டில் கிடைக்காத மாதிரி இருக்கும். இப்போ 40,000 ரேங்க் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரல் ரேங்க் 40,000னா 30,000க்கு அங்கே முடிஞ்சிருக்குன்னா அது க்ளோசிங் ரேங்க்கில் 30,000க்கு முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காதுங்கிறது கொஞ்சம் கிட்ட இருக்குல்ல, 35,000 30,000 அந்த கிடைக்காதெல்லாம் எழுதி வை. அதெல்லாம் உன்னோட முதல் டாப் சாய்ஸ். அதுக்கப்புறம் உன்னோட கட் ஆஃப் கிடைக்காம மாதிரி இருக்கும் பாரு, 39,000 40,000 ரேங்க் வச்சுருக்கேன், 39,000 41,000 42,000 45,000 45,000னா உனக்கு உன்னோட ரேங்க் 40,000னா கண்டிப்பாக கிடைக்கும் தானே, அதுக்குள்ளே இருந்தால் கிடைக்கும் தானே, அதெல்லாம் எழுதி. அடுத்தது ஒரு ரேங்கை தாண்டி இருக்கும் பாரு, 50,000 60,000 நல்லா காலேஜில் நல்லா கோர்ஸ் இருந்தால் அதையும் எழுதிவி. இப்படி பார்த்து எழுதுனீங்கன்னா நல்ல காலேஜு, அது டாப் காலேஜ், அதுக்கப்புறம் கிடைக்காதுங்கிற மாதிரி உன்னோட கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி ரேங்க் ஏற்ற மாதிரியும், அதுக்கப்புறம் கீழே வந்து கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி, கண்டிப்பாக ஒரு ரேங்க்கு தாண்டி இருக்கும் இல்லையா, ஜென்ரல் ரேங்க் 40,000 ரேங்க் தாண்டி எல்லாம் இருக்கும், 50,000 ரேங்க் 60,000 ரேங்க்கெல்லாம் கிடச்சிடும், அதெல்லாம் உனக்கு கிடைக்கும் தானே, அதெல்லாம் எழுதிவி. ஸோ அப்படி எழுதும்போது தான் உனக்கு என்ன ஆகும்னா உனக்கு சாய்ஸஸ் ரெடி ஆகும். நிறைய சாய்ஸஸ் வைக்கணும். நீ பாட்டுக்கு வந்து 500 சாய்ஸ் வைக்கணும் அப்படிலாம் சொல்ல. உன்னோட கட் ஆஃப்க்கும் உன்னோட ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி ஒரு சாய்ஸ் வைக்கணும். உங்கள் கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய போட்டிக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். இதெல்லாம் எப்படி என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூனில் இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களே நான் இல்லை. தேங்க்யூ.